வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நாம் இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் கட்லெட். கட்லெட்னால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்லெட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பிரெட் கிரம்ஸ், முட்டை, மல்லித்தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஆயில், உப்பு. இப்போ கட்லெட் செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி வாசனை போக வரை நல்லா வதக்கிடலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு 5 பீன்ஸ் போட்டிருக்கேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு மசாலா பொருள் சேர்த்திக்கலாங்க. காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ காய் நல்லா வேகணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. தண்ணி அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சமாக விட்டு வேக வச்சுக்கலாம். இது 5 மினிட்ஸில் வெந்துரும் பாருங்க. இப்போ காயும் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி வத்திடுச்சு பாருங்க. இது கூட 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் எடுத்துக்குங்க. நல்லா வேக வச்சுட்டு கையிலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இதையும் சேர்த்திக்கலாம். கட்லெட்டுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது இந்த உருளைக்கிழங்கு தாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மல்லித்தழைய குட்டி குட்டியா நறுக்கி போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கலாங்க. அப்பதான் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கெட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. கரண்டி அல்லது ஒரு டம்ளர் வச்சு கூட அமுக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம்.
இப்போ 2 முட்டையை உடைச்சு ஊற்றியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா அடித்து விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா அமுக்கி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அமுக்கி எடுத்துக்குங்க. நான் இன்னைக்கு ரவுண்டாக அமுக்கி இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி அமுக்கி எடுத்துட்டு முட்டையில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் அப்படியே கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிரெட் தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி கோட் பண்ணிக்கலாம். கட்லெட்டுக்கு இந்த பிரெட் கிரம்ஸ் ரொம்ப முக்கியங்க. இது நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு கட்லெட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கையில் அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் அமுக்கிக்கலாம். இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிட்டு பிரெட் தூள் அப்படி கோட் பண்ணிக்கலாங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட்லெட் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஹீட் ஆக்கிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனது பிறகு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் 4 பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணும். பாருங்க, இது நல்லா ப்ரௌனிஷாக இருக்கு. பாருங்க, இது ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இன்னொரு கட்லெட் ரெடி ஆயிருச்சு பாருங்க. இதில் நான் 2 பக்கம் திருப்பி போட்டிருக்கிறேன். இந்த கட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோதாங்க கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்க, கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பிச்சு காட்டுறேன் பாருங்க. வெளியே அப்படியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்குது பாருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. பார்த்தோன்னே சாப்பிடணுன்னே தோணுது பாருங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக நம்ம கட்லெட் செஞ்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. வெளியில் நம்ம நிறைய இடத்துல வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. குழந்தைகளுக்கு கட்லெட்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்லெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். போர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.